சுவாமியே ஸ்தோத்திரம் பண்ண இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. சங்கீதம் 34 1 முதல் 5 வசனங்கள். சங்கீதம் 34 1 முதல் 5 வசனங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகி. சங்கீதம் 34 முதலாவது பங்கில் 5 ஸ்டான்ஸா நாம் பாடுவோம். சங்கீதம் 34 முதலாவது பங்கில் 5 ஸ்டான்ஸாவை பாடுவோம். தோத்திரம் செய்குவேனே எக்காலமும் தோத்திரம் செய்குவேனே வாழ்த்திய யெகோவாவின் துதியை அவருடைய
சூழ்ச்சியும் அடையிடாதே ஸ்தோத்திரம் செய்குவனே எக்காலமும் ஸ்தோத்திரம் செய்குவனே. தேவனாகிய கர்த்தர் நம் அனைவருக்கும் ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்து இந்த மதிய ஆராதனையில் நம் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்த கிருபைகளை நினைத்து தேவனாகிய கர்த்தருக்கு நாம் அனைவரும் அத்தியந்த பணிவோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு பிரயோஜனமாகவும் தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தெரிந்து கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக, திருச்சபையின் பிள்ளைகளாக இந்த நேரலையின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய அனுபவத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனை என்ன? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள் என்று சொல்லப்பட்டு, காரணம் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய உழைப்பை காட்டுகிறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. நாம் கடினமாக உழைத்து ஒன்றை உருவாக்கி அந்த தோட்டத்திலே மரங்களை நட்டி செடிகளை நட்டி அதன் பலன் கொடுக்கத்தக்கதாக அந்த திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பிரயாசத்தினுடைய பலன் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை அந்த திராட்சை தோட்டம் கொண்டு வருவதை போல நம்முடைய குடும்பங்களிலே நாம் அநேக காரியங்களை செய்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதமான நிலையிலே மேன்மைப்படுத்துவதற்கு நாம் பிரயாசங்களை செய்து வருகிறோம், நாம் செயல்பட்டு வருகிறோம். நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்ளலாம், அதே நேரத்திலே நம்முடைய கையின் பிரயாசங்களை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய தொழில் ஸ்தலங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், ஊழியங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய உழைப்பின் பலனை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பாதியிலே விட்டுவிட்டு நான் இழந்து போனேனே என்று சொல்வதை தேவன் விரும்பவில்லை. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நாம் எந்த காரியத்தை செய்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் அங்கே உருவாக்கி தருகிறார். அந்த வாய்ப்பு என்ன? நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் அந்த காரியத்தை வெற்றிகரமாக அதை முடிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாதியிலே விட்டு விடுகிற அனுபவம் அல்ல, பாதியிலே அங்கே ஆசீர்வாதத்தை இழந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல. அதை வலியுறுத்தும்படியாகத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அங்கே பூப்பத்திருக்கிறது, அங்கே பிஞ்சு உண்டாயிருக்கிறது. அது சில காலங்களிலே கனி கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறப்போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நாம் கட்டாயம் அகற்றிவிட வேண்டும். நாம் உழைக்கிறோம், நாம் செயல்படுகிறோம், நாம் முயற்சி செய்கிறோம்.
ஆனால் விசேஷமாக அங்கே என்ன நடக்கிறது? நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக, நம்முடைய மேன்மைகளை கெடுக்கும்படியாக, நம்முடைய உயர்வை கெடுக்கும்படியாக, நம்முடைய முயற்சிகளை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும்படியாக அங்கே குளிநரிகளும் சிறுநரிகளும் அதை கெடுத்து விடும்படியாக, அதை ஒருவேளை பலனை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையிலே அதை சுதந்திரிக்க கூடாதபடி இங்கே சத்ருவாகிய பிசாசானவன் அவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய ஊழியத்தின் பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய திருச்சபையின் காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு நிலையிலே நம்முடைய ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் தடை செய்யும்படியாக பொல்லாத சத்ருவாகிய பிசாசானவன் குளிநரிகளைப் போல சிறுநரிகளைப் போல அவன் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். திராட்சை தோட்டங்கள் கெட்டு போகாதபடி, இந்த திராட்சை தோட்டம் பலனற்று போகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கவனமாயிருந்து, கவனமுள்ளவர்களாயிருந்து, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து, எது நம்முடைய தோட்டத்தை கெடுக்கக்கூடியது, எது நம்முடைய தோட்டத்தினுடைய பிஞ்சுகளை உதிர்த்து விடக்கூடியது என்பதை அறிந்து நிதானித்து அவைகளை பிடித்து அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மிக சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது பாருங்கள், ஒரு திராட்சை தோட்டம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நம்முடைய வாழ்வின் பகுதியிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை தடை செய்வது ஒரு மனிதனுடைய பாவம் என்று நாம் பார்க்கிறோம். சிறுநரிகள், அங்கே குளிநரிகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேலான ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்யக்கூடிய பாவங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அநேக பாவங்களை குறித்து 5:19 அநேக காரியங்களை குறித்து அங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்ப்போம் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 5:19 மன்னிக்க வேண்டும், அதை வாசிக்கின்றேன். பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மாம்சத்தின் கிரியைகளாகிய இவைகள் ஒரு எல்லைகளுக்குள்ளே காணப்படும் பொழுது அது சிறுநரிகளைப் போல, குளிநரிகளைப் போல நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதாக இருக்கிறது. அப்ப முதலாவது இந்த சிறுநரிகளை, குளிநரிகளை நாம் கண்டுபிடித்து என்னுடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடிய, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய இந்த மாம்சத்தின் கிரியைகள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள், தேவனுக்கு விரோதமான செயல்கள், கோபங்கள் இருக்கிறதா, பகைகள் இருக்கிறதா, விரோதங்கள் இருக்கிறதா, எரிச்சல்கள் இருக்கிறதா, அன்பற்ற தன்மைகள் இருக்கிறதா என்பதை நாம் சற்று கவனித்து பார்த்து அதை மிகுந்த கவனத்தோடு நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளை விட்டு அகற்ற வேண்டும். இவைகள் நம்முடைய திராட்சை தோட்டத்தை, நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தோட்டம் ஆசீர்வாதமாய் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பகை, ஒரு வைராக்கியம், குடும்பத்திலே அன்பற்ற தன்மைகள் எழும்பும் பொழுது அந்த குடும்பம் தலைத்து ஓங்குவதற்கு அங்கே தடையாக மாறிவிடுகிறது. ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கின்றார்கள். ஒரே சரீரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை என்றால், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்றால், கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல் ஒருவேளை காரியங்களை செய்யும் பொழுது, அதை மறைத்து ஒளித்து வைக்கும் பொழுது
பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குடும்பமாகிய தோட்டம் அங்கே சிறுநரிகளினாலே குளிநரிகளினாலே கெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 5 பேர் நம்முடைய குடும்பத்தில் இருப்போம் என்றால் ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு திறந்த உள்ளத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் என்றால் அந்த குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையின் பகுதி எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவரை கோபத்தின் நிமித்தமாக, எரிச்சல் நிமித்தமாக, பகை நிமித்தமாக அநேக குடும்பங்களிலே சமாதானம் இழந்து போயிருக்கின்றார்கள், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கின்றார்கள், மன மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் நம்புவதிலே அங்கே குறைபட்டிருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற விரிசல்கள் பிள்ளைகளையும் பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்கிறது, அங்கே நஷ்டங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆகையினாலே குடும்பத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடிய இவ்விதமான பாவங்கள், அசுத்தங்கள், அவர்களை இவ்விதமான தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நம்முடைய எல்லைகளை விட்டு அகற்ற வேண்டும், அவைகளை பிடித்து அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தோடு நீங்கள் இருக்க முடிகிறதா? உங்கள் பிள்ளைகளோடு சமாதானமாய் இருக்க முடிகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவ சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து விட்டு கொடுக்க வேண்டிய பகுதிகளை விட்டு கொடுத்து சரி செய்ய வேண்டிய பகுதிகளை சரி செய்து நம்முடைய கோபத்தை நெகிழ்ந்து நாம் செயல்படுவோம் என்றால் அங்கே பொல்லாத சத்துரு கிரியை செய்வதை நாம் தடை செய்து விடலாம். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை போல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆதரித்து வந்தார், அவர் பயன்படுத்தி வந்தார், அவர் பாதுகாத்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் என்ற அந்த திராட்சை தோட்டத்திலே அங்கே கள்ள தீர்க்கதரிசியாகிய பிளேயாம் நுழைந்த பகுதிகளை நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிப்போம் என்றால் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 24:5-6 வசனங்கள். வாசிக்கிறேன். 24:5-6. யாக்கோபே, உன் கூடாரங்களுக்கு, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களுக்கும் எவ்வளவு அழகானவை! அவைகள் பரவி போகின்ற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவ ஜனங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர்கள் நதியோரத்தில் உள்ள ஒரு தோட்டங்களைப் போல இருக்கிறார்கள், பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய கூடாரங்கள் அழகாக இருக்கின்றது. அது அந்த வாசஸ்தலங்கள் இன்பமான ஒரு இடமாய் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த கூடாரத்திலே இந்த பிளேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த கூடாரத்தை சபிக்கும்படி கடந்து வருகிறார். ஆண்டவர் இந்த சாபத்தை எல்லாம் அங்கே மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிளேயாமுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வருகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பதை என் பிரியம் என்று சொல்லி அதே தீர்க்கதரிசி அங்கே ஆசீர்வாதத்தை கூறிவிட்டு அதன் பின்பாக இந்த தீர்க்கதரிசி
பணத்திற்காக அவன் ஒரு பொய் குறிகளை, பொய் ஆலோசனைகளை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் யூதாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலேயாம் கூலிக்காக வஞ்சகமான கிரியைகளை அவர் செய்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலோமனுடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த பிலேயாம் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தண்ணீர் ஓரத்தில் உள்ள ஒரு சந்தன மரங்களைப் போல அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவர்கள் பரவி போற ஆறுகளைப் போல இருந்தவர்கள். ஆண்டவர் மனதார அவர்களை பார்த்து, இந்த கூடாரம் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது, எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, அது எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த கூடாரத்திற்கு விரோதமாக குளிநரிகள் எழுப்பினதை பார்க்கிறோம், சிறுநரிகள் எழுப்பினதை பார்க்கிறோம். அது எப்படி கடந்து வந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் கூட, தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற உத்தரவை பெற்றாலும் கூட, ஆண்டவர் எதிலே அவர் கோபப்படுவார், எதிலே ஒரு கூடாரத்தினுடைய மேன்மை அளிக்கப்படும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தபடியினாலே ஒரு போதகத்தை அவன் செய்கிறான். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். விக்கிரகங்களை படைத்தவர்களுக்கு புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுவனிடத்தில் உண்டு. அப்போ ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு சபையினுடைய, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய, அல்லது ஒரு அத்திபாரமாய் தேவனுக்கு என்று செயல்படுகிற மக்களுடைய வாழ்க்கையை குறித்த நிலைகளிலே அங்கே வீழ்ச்சி எப்போது ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அங்கே வேசித்தனம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு அங்கே போதனை செய்யும்படியாக இந்த பிலேயாம் செயல்படுகின்றார். நடந்தது என்று நமக்கு தெரியும். அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு அவர்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார் என்று என்னாகமத்தின் புத்தகம் 25:1 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். 2 காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் செய்தார்கள். வேசித்தனம் பண்ணினார்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசித்தார்கள். வாழ்க்கையிலே வழிவிலகி போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையானது உண்மை தெய்வத்தை விட்டு அஞ்ஞான கிரியைகளுக்கு நேராக அவர்கள் செல்லும் பொழுது ஆண்டவர் விசனப்படுகிறார். அழகான கூடாரம் என்று சொன்னவர், பரவிப்போர் ஆறு என்று சொன்னவர், உன் கூடாரங்கள் எத்தனை மகிமையாக இருக்கிறது என்று சொன்னவர், இந்த பாவத்தை பார்த்த பொழுது இந்த குடிநரிக்கு நன்றாக தெரியும், இந்த சிறுநரிக்கு நன்றாக தெரியும் எப்படி ஒரு மனிதனுடைய மேன்மையை தடை செய்யலாம் என்று பிசாசு திட்டமிட்டு அந்த குடிநரிகளை அங்கே அனுப்பி, சிறுநரிகளை அனுப்பி அங்கே மோவாபியர்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய கோபம் அங்கே கடந்து வந்தது. அந்த வாதையிலே செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லி என்னாகமத்தின் புத்தகம் 25:9 வாசிக்கிறோம். எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதிலே, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதிலே,
நம்முடைய திருச்சபையை பாதுகாத்துக் கொள்வதிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதிலே நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திராட்சை தோட்டத்தை கெடுக்கக்கூடிய குளிநரிகள், திராட்சை தோட்டத்தை கெடுக்கக்கூடிய குள்ளநரிகள், இப்படிப்பட்ட குளிநரிகளையும் குள்ளநரிகளையும் நாம் அடையாளம் கண்டுகொண்டு அதை அகற்றி போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 13:4 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? வனாந்திரங்களில் நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் என்ற முறையிலே அநேக குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி அநேக குடும்பங்கள் அங்கே சிதைக்கப்படுகிறது. பொய் குறிகளை சொல்லுகின்றார்கள். தங்கள் இருதயத்தில் உள்ளதை தரிசனமாக சொல்லுகின்றார்கள். 13:2 வாசிக்கிறோம். தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்கம் தரிசனம் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசிகளை நம்ப வேண்டும். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசிகளை நாம் கண்டுபிடிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள், நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்ததை போல அவர் ஒரு தரிசனத்தை சொன்னார். தன்னுடைய சகோதரிக்காக திருமணத்திற்காக அங்கே ஆட்கள் பார்க்கும்படி செயல்பட்ட பொழுது நல்ல ஒரு மணமகனை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு தரிசனம், பொய்யான தரிசனம் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த சகோதரி சொன்னால், மணமகன் வீட்டை தேடி வருவான், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னார். பொல்லாத இந்த பிசாசானவன் இந்த மகளை வஞ்சிக்கும்படியாக ஒரு தீர்க்க தரிசனத்தை பொய்யான முறையிலே கொண்டு வந்து அந்த தரிசனத்தை அவள் சொன்ன பொழுது அவருடைய குடும்பத்தார் நம்பினார்கள். அதே விதமாக ஒரு மனிதன் வீட்டை தேடி அவன் வந்தான். அவன் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டான். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டான். இவர்கள் எதையுமே விசாரிக்கவில்லை, யாரையுமே விசாரிக்கவில்லை. அவர்கள் உடனடியாக இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பி தன் மகளுக்கு அவர்கள் திருமண ஒப்பந்தம் பேசினார்கள். அங்கே கார்டு எடுத்தார்கள், கொடுத்தார்கள். கல்யாணம் நேசரத் பட்டணத்திலே ஒரு ஆவிக்குரிய சபையிலே சிறப்பாக நடைபெற்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கடந்த ஒரு சில 3 மாதங்களுக்குள்ளே அங்கே ஒரு செய்தி வந்தது. இவன் ஒரு போலியான மனிதன், ஏற்கனவே திருமணமானவன், தன் மனைவியை ஏமாற்றிவிட்டு வஞ்சகமாக அந்த குடும்பத்திற்குள்ளே வந்து தன்னை நல்லவன் என்று காண்பித்து அந்த மகளுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற பகுதிகளிலே, நான் சொப்பனம் கண்டேன் என்று சொல்லுகிற பகுதியிலே நீங்கள் கவனம் இல்லாமல் ஒரு முடிவை எடுத்தால் அங்கே பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கு. எத்தனையோ குடும்பங்களை ஊழியத்தின் பகுதியிலே பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார்கள், உன் அண்ணன் உனக்கு செய்வனை வைத்து விட்டான், உன் தம்பி உனக்கு செய்வனை வைத்து விட்டான். இப்படி சொல்லி திருச்சபைகளுக்குள்ளே கலக்கங்களையும் வேதனைகளையும் ஒருவருக்கொருவர் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் ஏவிக் கொண்டிருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சிறுநெறிகளையும் குளிநெறிகளையும் அடையாளம் கண்டுகொண்டு தேவ சமூகத்திலே நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக நாம் நிச்சயம் செய்யும் பொழுது தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் நல்ல தேவனுடைய தெளிவை பெற்று நாம் அதை செய்வோம் என்றால்
நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்படுகிறதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து விடுகிறார்கள். கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள், நாம் கேட்காத சத்தியங்களை கொண்டு வருகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய திராட்சை தோட்டத்தை, நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக சிறுநரிகளையும் குளிநரிகளையும் பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஜெபிக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? பாவம் நம்முடைய குடும்பத்திலே பிரவேசியாதபடி. தீர்க்கதரிசி என்ற முறையிலே இவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், ஆகையினால் இந்த முடிவை நான் எடுத்து விட்டேன் என்று நாம் தவறாய் போய்விடாதபடி ஒவ்வொரு மனிதனும் தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் இது கர்த்தருடைய வார்த்தை தானா என்று ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில காரியத்தை நாம் மிக வேகமாக நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, நாம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பதற்கு ஒரு சில காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், அந்த உன்னத பாட்டின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். பாருங்க, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். இங்கே திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், கள்ள சத்தியம் நமக்குள்ளே வராதபடி நாம் நம்முடைய சபையை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உன் முகரூபத்தை நீ எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். கண்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களின் மறைவிடங்களிலே தங்குகிற என் புறாவே என்று சொல்லுகிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த நம்முடைய வாழ்க்கை, கண்மலையாகிய கிறிஸ்துவிலே அஸ்திமானம் போடப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டுவது என்ன? தேவ சமூகத்தை நோக்கி அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபம் செய்ய வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைகளுக்காக. சத்துருவானவன் ஒருவனை குளிநரியை போல சிறுநரியை போல அதை கெடுத்து போடாதபடி ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். முகரூபத்தை காண்பி என்று சொல்லுகிறார். எஸ்ராவின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எஸ்ரா என்ற வேதவான் செய்த காரியம் என்ன? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வனே வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசித்து கூறினேன். இங்கே எஸ்ரா என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். மிக சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக,
நம்முடைய கையின் பிரயாசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் செய்கிற தொழிலுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? அங்கே உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஏனென்றால் சிறுநரிகளும் குளிநரிகளும் எப்படி ஒரு குடும்பத்தை கெடுத்து விடலாம், ஒரு சபையை கெடுத்து விடலாம், ஒரு ஊழியத்தை கெடுத்து விடலாம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுத்து விடலாம் என்று அவன் செயல்படும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஒருவேளை இச்சையின் மூலமாக, பாவத்தின் மூலமாக, வேசித்தனத்தின் மூலமாக உங்களை அழித்துவிட நினைக்கும் பொழுது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். பாவத்திலே ஜெயமில்லாமல் இருக்கின்றீர்களா? குடும்பத்திலே ஒருவேளை அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிசாசுடைய எதிர்ப்புகளும் காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு மாத்திரமல்ல, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கு நான் உபவாசம் பண்ணினேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வஞ்சிக்கிற அநேக அசுத்தாவிகள், ஒரு குடும்பத்தை கெடுக்கிற அநேக அசுத்த வல்லமைகள், சிறுநரிகளைப் போல குளிநரிகளைப் போல அவைகள் சுற்றி வரும் பொழுது எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? உங்கள் சத்தத்தை தேவ சமூகத்தில் உயர்த்தி உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கே ஆசீர்வாதத்தை சத்துரு தடை செய்து விடாதபடி பூவும் பிஞ்சுவாய் இருக்கிற நம்முடைய குடும்பம், ஆசீர்வாதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பம், உயர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பம், இதோ சத்துருவாகிய பிசாசு குளிநரிகளைப் போல சிறுநரிகளைப் போல உங்களை தாக்க வந்து அவன் வெற்றி காணாதபடி தோல்வியடைய வேண்டும் என்றால் எனக்கு அன்பான தேவஜனமே, நீ உபவாசித்து செபிக்க வேண்டும். அவன் அநேகரை தாக்கிக் கொண்டிருக்கிறான், அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அங்கே மார்க் சுவிசேஷத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவன் அங்கே அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அவர்கள் இங்கே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை இடத்தில் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்ன? அவரை எங்கே பிடித்தாலும் அலைக்கழிக்கிறது, அவரை செயல்பட விடாமல் தடுக்கிறது. அவன் நுரை தள்ளுகிறான், பல்லை கடிக்கிறான், சோர்ந்து போகிறான். அவருடைய வாழ்க்கையை விடுதலையற்றவனாக, நிறையற்றவனாக, அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், அந்த குடும்பத்தினுடைய மேன்மைகள் பெருகக்கூடாதபடி அந்த குடும்பத்திலே அந்த பொல்லாத ஒரு ஆவி அங்கே கிரியை செய்கிறது. ஆண்டவருடைய சீசரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். சீசர்களால் கூடாமல் போகும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கிறார். ஏன் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை? ஏன் இந்த எதிர்ப்புகளை நீ மேற்கொள்ள முடியவில்லை? அதற்கு ஆண்டவர் ஒரு காரணத்தையும் தன் சீசர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். 28வது வசனமும் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அதே மார்க் 9:28-29. வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீடர்கள் அதை துரத்திவிட எங்களால் கூடாமல் போயிற்று என்றார். அவரிடத்தில் தனித்து கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்றொரு எவ்விதத்தினாலும்
புறப்பட்டு போகாது என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இங்கே ஒன்றை சொல்லுகிறார். சீசர்களாலே முடியாமல் போயிற்று, அந்த அசுத்தாவியை மேற்கொள்ள முடியல, அந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல, அங்கே விடுதலை கொண்டு வர முடியல. உடனே சீசர்கள் சொல்லுகிறார், ஏன் முடியல, எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல, ஏன் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய முடியல? ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். தனித்தவர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஐயா, இந்த குடும்பத்திலே, என்னுடைய சபையின் பகுதியிலே, என்னுடைய ஊழியத்தின் பகுதியிலே ஒருவேளை திராட்சை தோட்டங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஐயோ, குடிநெறிகளைப் போல சிறுநெறிகளைப் போல பிரச்சனை போராட்டம். ஒரு பக்கம் பாவ போராட்டங்கள், ஒரு பக்கம் சத்துருவால் வருகிற போராட்டங்கள், அசுத்த ஆவிகளால் வருகிற போராட்டங்கள். ஐயோ, என் பிள்ளை அலைக்கழிக்கிறது, என் குடும்பத்தை அலைக்கழிக்கிறது, என் மனைவி அலைக்கழிக்கிறது, என் குடும்பத்திலே சமாதானத்தை பார்க்க முடியவில்லையே, எங்கும் நான் எழும்ப முடியவில்லையே, செயல்பட முடியவில்லையே. நன்றாய் செயல்பட்டுக் கொண்டிருந்தேன், பூவும் பிஞ்சுமாய் வந்து விட்டது, பலனை எடுக்க போகிற நேரத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை தாக்குகிறதே. உண்மையாகவே நாம் செயல்படுகிற அந்த நிலையிலே சாத்தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற நேரம் உங்களுக்கு விரோதமாய் அவன் போராடுவான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. அதுவரை விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? பாதியிலே இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி கவனமுள்ளவர்களாக, கருத்துள்ளவர்களாக, நீங்கள் வாரத்திலே ஒரு முறையாகிலும் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் கையின் பிரயாசத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற குளிநரிகளை அவர் அடையாளம் காண்பிப்பார். குள்ளநரிகளை அடையாளம் காண்பிப்பார். அது கள்ள தீர்க்கதரிசியா இருக்கலாம், செபிக்கிற மனிதனை போல வந்து நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்திலே வஞ்சிக்கிற ஓநாய்களை போல இருப்பார்கள். அதை தேவன் வெளிப்படுத்துவார். எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே இவர்களை நம்பினே இவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். எத்தனையோ வாலிப சகோதரிகள் இந்த மகனை நம்பினே அவனை நீ துரோகம் செய்து விட்டார். எத்தனை வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனை, உங்கள் திராட்சை தோட்டங்கள், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு வாரத்திற்கு ஒரு முறையாயிலும் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வார்த்தை என்ன? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது வாசிங்கள், 27ஆம் அதிகாரம் 3வது வசனம், 27 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். பாருங்க, இந்த 2வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது கூட அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள் என்று சொல்லிவிட்டு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லு. அப்ப நீங்க உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, நீங்க ஒரு ஊழியத்தை பாதுகாக்க முடியாது. ஒரு காரியம் இருக்கிறது, நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி உங்களுடைய குறைகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே நீர்தான் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நீர்தான் என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், நீர்தான் என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், நீர்தான் என் தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும், என் தொழிலிலே உங்களுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். உங்களை தேவன் காத்துக்கொள்வார், உங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம்,
சங்கீதம் 12:5 வாசிக்கிறோம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவருடைய பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீரர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையிலே பாவத்திற்கு இடம் கொடாதிருங்கள், வேசித்தனத்திற்கு இடம் கொடாதிருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடாதிருங்கள், கள்ள உபதேசத்திற்கு இடம் கொடாதிருங்கள். தேவ சமூகத்திலே கருத்தாய் நீங்கள் முழங்கால் படியிட்டு வாரத்திற்கு ஒரு முறை தேவ சமூகத்திலே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கையின் பிரயாசங்களுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய மேன்மைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார், நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் சேதப்படுத்தாதபடி உன்னை காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மிக சுருக்கமாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய திராட்சை தோட்டம் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. உங்கள் குடும்பங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக அது வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் சத்துருவுக்கு இடம் கொடாதபடி, பொல்லாங்கனுக்கு இடம் கொடாதபடி, எதிர்ப்புகளை நீங்கள் மடங்கடித்து வெற்றி காண்பதற்கு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உபவாசியுங்கள், தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். சங்கீதம் 133 பாடும். சங்கீதம் 133 பாடும். சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பதோ எத்தனை மகாநலமும் இன்பமும் பாய்ச்ச செயலாய் இருக்குமே. சிரசில் வார்த்தனல் அபிஷேகத்தின் தைலந்தான் ஊரின் தாடியில் அங்கியில் ஒழுகும் மணந்தம் போலவே மலையின் பேரிலும் இசைந்த சீயோன் மலையிலும் சேர்மாய் பெய்கிற தேவலை பணியைப் போலவே தேசமார்க்கம் கண்டிருக்கும் சேனையேகோவா தருகிற ஆசீர்வாதம் ஜீவனோ அலையென்றும் உள்ளதே. சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பதோ எத்தனை மகாநலமும் இன்பமும் வாய்ந்த செயலாய் இருக்குமே. ஜெபம் பண்ண கடவோம். பரமபிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவதாக, பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றாடத்தை இன்றோர் எங்களுக்கு விரோதமாக செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பிள்ளைகளுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் ஏற்றுக்கொள்ளாமல் தீமையை ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்முடைய மேல் பிரகாசிக்க பண்ணி நமது மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்முடைய மேல் ஏறெடுத்து நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென். ஆமென்.
நீங்க நீட்டா இருந்துச்சு